Hi everyone. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard chemistry important 2 mark 3 mark 5 mark public exam 2025. So 11th standard பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டு தான் இருக்கோம் இல்லன்னு சொல்லல பட் அதுல ஒரு full important நம்ம இத மட்டும் படிச்சா 70 எடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஆனா சில விஷயங்கள் கரெக்ட்டா நீங்க பண்ணனும். IUPAC நேம் தெரிஞ்சிருக்கணும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இப்போதைக்கு வேண்டாம். ஏதாவது இருந்தா நான் சொல்றேன். ஆனா இத மட்டும் படிச்சா 70 எடுத்துறலாம். உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அவ்வளவுக்கும் கேட்க மாட்டாங்க கம்பல்சரில எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஏதாவது கால்குலேஷன் அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏதாவது கால்குலேஷன்ஸ் கேட்கலாம் இல்ல வந்து IUPAC நேம் கேட்கலாம் இதுதான் கேக்குறாங்க சோ ரொம்ப ஓவரா திங்க் பண்ண வேண்டாம் நல்லபடியா நம்ம சொல்ல क्वेश्चंस படிச்சீங்கனாலே போதும் சோ நம்ம சேனலுக்கு முதல் முறையா இருந்தா Subscribe பண்ணலாம் பண்ணுங்க கீழ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி WhatsApp சேனல் லிங்க்டும் Insta ஐடி ஃபாலோ பண்ணுங்க யூனிட் 1 26 ல இருந்து 31 வரைக்கும் எல்லாமே 2 மார்க் எல்லாமே கேட்பாங்க படிச்சுக்கோங்க 40 41 இந்த ரவுண்ட் பண்ணி இருந்தா 5 மார்க் ஓகே இதெல்லாம் புக் பேக் புக்கின் வந்து இங்க தமிழ் மீடியம் இருக்கனால பாராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிருக்கேன் அதை வச்சு நீங்க பாத்துக்கங்க அவகாட்ரோ நம்பர்னா என்ன டெஃபினிஷன்ஸ் மட்டும் போதும் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் மோலார் மாஸ் கால்குலேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் மாஸ்னு ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிள் இருக்க கூடிய சம் கேட்பாங்க அடுத்து எக்ஸாம்பிள் 1 and 2 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் 5 மார்க்ல கேட்பாங்க பாத்துக்கங்க அடுத்து டிஃபைன் லிமிட்டிங் ரீஜியன்ட் எக்ஸாம்பிள் 1.7.2 1.8.1 ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அது புக் பேக்ல இருக்கு டேபிள் ஒரு டேபிள் இருக்கு கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பரை கணக்கிடுறது இந்த சம் கண்டிப்பா கேட்பாங்க அந்த டேபிள் இருக்குறத பாத்துப்போம் பட் கண்டிப்பா இருக்கு நம்ம சேனல்லே போட்டுருக்கோம் பழைய வீடியோ இது கால்குலேட் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிச்சு பாருங்க வரும் யூனிட் 2 27 31 32 33 39 40 42 ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க் சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் புக்கின் ஜாஸ்தி ரொம்ப ஈஸியானா postulates of Bohr atom model 2.1.1 limitation of Bohr atom de Broglie equation Heisenberg principle 3 mark de Broglie equation 5 mark quantum number and types அது படிச்சுக்கோங்க Hund's rule மட்டும் படிச்சுக்கோங்க சோ யூனிட் 2 முடிஞ்சு சோ யூனிட் 2 இந்த அளவுக்கு படிச்சா போதும் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் தான் இங்க இருக்கு 39 பவுலிங் மெத்தட் மட்டும் 5 மார்க் மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியான क्वेश्चंस தான் பாத்துக்கங்க யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் மட்டும் தான் இங்க சொல்லி இருக்கு 35வது மட்டும் ஆர்த்தோ பேரா கன்வர்ஷன்ஸ் அந்த 5 மார்க் மீதி எல்லாமே ரொம்ப ஜெனரலான ஒரு क्वेश्चन டிஃபரன்ஸ் பிட்வீன் அதுக்கு அப்புறம் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் ட்ரிங்கிங் வாட்டர் என்ன பர்பஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான் படிக்கிறதுக்கு ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க 4.1.3 5 மார்க்ல பிரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம் 3 மார்க்ல கேட்பாங்க பாத்துக்கங்க யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 5 மார்க்ல 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கண்டிப்பா 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு நீங்க படிச்சது இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லிட்டு கடைசி பாராகிராஃப் 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு சோ யூனிட் 4 முடிஞ்சு யூனிட் 5 ல 30 38 42 முக்கியமான 5 மார்க் அதுல 30 38 சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் அலுமினியம் லித்தியம் மெக்னீசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது போக மீதி இருக்குது எல்லாமே ஈஸி புக் பேக்ல இருக்குறதெல்லாம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் ஆஃப் ஜிப்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க அது போக மீதி இருக்க क्वेश्चंस எல்லாம் படிச்சிருங்க டேபிள் நம்பர் 5.5 ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் லித்தியம் வித் அதர் எலிமெண்ட்ஸ் இதுவுமே 5 பாயிண்ட் நீங்க படிக்கிறது நல்லது 5 மார்க்ல கேட்பாங்க டேபிள் நம்பர் 5.11 கம்பேர் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் பெர்லியம் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ் பெர்லியத்து கூட அதர் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும் பெர்லியமோட ப்ராப்பர்ட்டி கூட அதுவுமே வந்து 5 மார்க்ல 5 பாயிண்ட் கேட்பாங்க டேபிள் நம்பர் 5.11 சோ யூனிட் 5 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இவ்வளவுதான் அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் லாத அதிகம் இதுல வான் டெர் வால் அண்ட் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் தான் 5 மார்க் மீதி எல்லாமே 2 மார்க்ஸ் ரீசனிங் क्वेश्चन சோ சார்லஸ் லா கை லூசெக் லா அவகாட்ரோ லா பாயில்ஸ் லா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து 5 மார்க் இங்கே நான் பாராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிருக்கேன் டால்டன் லா கிரஹாம்ஸ் லா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இது கேட்பாங்க ஜூல் தாம்சன் எஃபெக்ட் ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன கடைசி பேஜ்ல இருக்கும் லிண்டஸ் கிளாட்ஸ் அடியபெட்டிக் process கண்டிப்பா லீக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இதெல்லாம் பாத்துக்கோங்க யூனிட் 6 ல யூனிட் 7 ல எல்லாமே புக் பேக் தான் சொல்லிருக்கேன் அதிகமா இதுல 43 45 46 47 50 52 எல்லாமே முக்கியமான 5 மார்க் ரவுண்ட் பண்ணது எல்லாமே சோ மீதி எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி கண்டிப்பா புக்கின் பாத்துக்கோங்க யூனிட் 8 பாருங்க யூனிட் 8 ல 26 28 32 33 34 36 37 39 36 39 48 ஆக்சுவலா இதுல கேபிகேசி டெரிவேஷன் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் அமோனியாவோட கேபிகேசி இதுதான் புக் பேக்ல இருக்க 5 மார்க் மீதி எல்லாமே அந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் லீ சாட்டஸ் பிரின்சிபல் கண்டிப்பா கேட்பாங்க அடுத்த புக்கின்ல 8.7.3 கேபிகேசி HI ல கேபிகேசி கண்டுபிடிக்க கால்குலேஷன் மட்டும் ரொம்ப ஈஸி
அதிலே டிசோசியேஷன் ஆஃப் PCl5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க்குமே நீங்கள் படிக்கணும். Q ரியாக்ஷன்னா என்ன, அந்த டெஃபினேஷன் மட்டும் அதை ஒழுக்கமாக படிக்கணும். 8.7.2ல் இருக்குது. ப்ரெடிக்ஷன் வேண்டாம், Q ரியாக்ஷனோட டெஃபினேஷன் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 9ல் புக் பேக்கு எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் 5 மார்க்கு தனியாக ஒரு ஹெட்டிங் இருக்குது. வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 9.9 பேராகிராஃபில். யூனிட் 10ல் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இது எல்லாமே படிக்கணும். 35 36 38 51 55 இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாமே 5 மார்க். இதில் MO டயக்ராம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மீதி போக இருக்க ஃபஜான்ஸ் ரூலு அந்த 5 மார்க்கில் தான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. 41 54 சேர்த்திக்கோங்க. ஆக்டேட் ரூல்னா என்னென்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MOT மூலக்கூறு ஆர்பிட்டால் தியரியின் கொள்கையின் முக்கியத்துவங்கள், அதாவது சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. எனி 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் புக்கின் படித்து தான் ஆகணும். யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் வந்து IUPAC நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 38வது அதில் ஒரு 12 15 இருக்குதுன்னு நினைக்கிறேன் IUPAC நேம். நீங்கள் அதை பாருங்கள். அதே வந்து எக்ஸாமில் 5 எண்ணம் ஏதாவது ஒரு 2 எண்ணம் கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. 32 41 42 45 46லாம் டேரக்ட் 5 மார்க்கு. மீதி எல்லாமே ஈஸியான ஒரு 3 மார்க்கில் கூட கேட்கலாம். கெல்டால் மெத்தட் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் மட்டும், நைட்ரஜனோட எஸ்டிமேஷன் கெல்டால் மெத்தட் மட்டும் புக்கின் 5 மார்க். யூனிட் 11 வரும். யூனிட் 12 இருக்கிறதுல ஈஸி. இது வந்து விட்டுறாதீங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். 16 17 19 20 17 19 20 வந்து டேரக்ட் 5 மார்க் 21. இவ்வளோ தான், 5 கொஸ்டின் தான். ஒரு 2 மணி நேரம் இருந்தால் இந்த லெசனை முடிச்சிடலாம். ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ், ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜ். ஹோமோலிட்டிக் க்ளீவேஜ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள். ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜ்னா என்ன எக்ஸாம்பிள். ஒரு 2 பேராகிராஃப் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். சரிங்களா? இது வந்து புக்கின். அடுத்தது யூனிட் 13 14 தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 31 36 37 44 50. இதில் மார்க்கானிக் ஆஃப் ரூலு, ஹன்ஸ் ரூல், ஹக்கல் ரூலு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். வூட்ஸ் ரியாக்ஷன், கோரே ஹவுஸ் மெக்கானிசம், 13.5.3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. யாரோ 5 பாயிண்டாவது படிங்க. வூட் ஸ்பிட்டிங் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீடால் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ புக்கின். யூனிட் 14ல் புக் பேக்கில் 38 46 49 47 வந்து 5 மார்க். மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. இதில் S1 மெக்கானிசம் SN2 மெக்கானிசம்க்கு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. மீதி எல்லாமே பார்த்துக்கோங்க. E1 எலிமினேஷன் ரியாக்ஷன், E1 E2 ரியாக்ஷன் இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபிங்கிள்சன் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன், ஹன்ஸ்டிக்கர் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இந்த நேமிங் ரியாக்ஷனாவது ஒழுக்கமாக படிங்க. ஓகே. யூனிட் 15 புக் பேக்கில் இருக்க அனைத்து கொஸ்டினுமே சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். 18லேருந்து 23 வரைக்கும் எல்லாமே 2 மார்க்கு படிச்சுக்கோங்க. 25 26 29 32 33 35 36 ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. இது வந்து தவறுதலாக 18 23 நினச்சிக்காதீங்க. 18லேருந்து 23 18 19 20 21 மொத்தம் 7 கொஸ்டின் நீங்கள் அங்கே படித்து தான் ஆகணும். க்ரீன் கெமிஸ்ட்ரி என்ன, ஸோ ஓசோன் டிப்ளீஷன் என்ன, ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் இது. இது வந்து நீங்கள் ஓனாக படிக்கணும். ஓனாக படித்து என்ன புரியுதோ அதை போய் எக்ஸாம் எழுதணும். யூனிட் 15. ஸோ யூனிட் 15மே நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இது போக வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்ன்னு கேட்டால் இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். குறைஞ்சது 65+ நீங்கள் எடுக்கலாம். புக் பேக் 1 மார்க்கும் சேர்த்தி. சரிங்களா? ஸோ இந்த PDF உங்களுக்கு தரேன், பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிச்சிருங்க.